வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தலைவன் விஜய் அண்ணாவை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. பொதுவா ஒரு பெரிய கட்சி இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு வேணும்ல. நம்ம தளபதி இப்போ அதே ரூட்டை தான் ஃபாலோ பண்றாரு. கட்சிக்காக ஒரு பிரத்யேக தொண்டர் படையை அமைக்க போறாராம். மற்ற கட்சிகள் மாதிரி சும்மா கூட்டத்தை கூட்டிட்டு போறது இல்ல. இனிமே நம்ம தளபதியோட பொதுக்கூட்டம், பேரணி அல்லது எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சி நடந்தாலும் அங்க எல்லாமே இந்த தொண்டர் படையோட கண்ட்ரோல்ல தான் இருக்குமா. இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, கூட்டத்துல எந்த குழப்பமும் இல்லாம எல்லாரும் ஒழுங்கா வந்துட்டு போறதை உறுதி செய்யறது. அப்புறம் கட்சி நிகழ்ச்சிகள்ல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம பாதுகாப்பு பணியில ஈடுபடுவதுதான் இவங்களோட தலையாய கடமை. ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவாங்கன்னு வைங்க. இது சும்மா ஆட்களை சேர்த்துவிட்ட வேலை இல்லை. இந்த தொண்டர் படைக்கு தேவையான சிறப்பு பயிற்சியை கொடுக்கவும் தளபதி தரப்பு ஏற்பாடு செஞ்சுட்டு வருதாம். ஒரு பயிற்சி பெற்ற டீமாக இவங்க களத்துல இறங்க போறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதன் மூலம் அவங்க எந்த சூழலையும் திறமையா சமாளிக்க முடியும். இது மட்டும் இல்லாம கட்சியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண கூடிய சீக்கிரமே புதிய 2ஆம் கட்ட தலைவர்களின் பட்டியலை வெளியிடவும் விஜய் அண்ணா பிளான் பண்ணியிருக்காராம். இந்த கட்டுக்கோப்பான தொண்டர் படையும் இந்த புதிய தலைமையும் தான் இனிமே தளபதியின் அரசியல் பயணத்துல ஒரு பெரிய பலமா இருக்க போகுது. இந்த மூவ் பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட இந்த மிஷன் கண்ட்ரோல் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். வணக்கம்.